இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி? மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தால் மானத்தமிழ் மறவன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன். இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன். என்ன வந்து திராவிட பொங்கல் எங்க வந்து பொங்குது? எங்கிட்டு பொங்குது? காவிரியில தண்ணி வாங்கி தர துப்புள்ள உனக்கு பொங்கல் எங்க பொங்குது? திராவிட பொங்கல் எப்படி பாரு? ஏன் நானும் தமிழன் இனி உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை? வர மனசு ஏற்கல. இவன் தமிழன் வருவானா? அதனால திராவிடர் 100 ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி இந்த பகையை நம் மனக்குள் பரம்பரையா நமக்கு இருந்த ஒரு மரபணு பகை. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனி வாரிசுகள் தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக கனக விஜயனின் மீது போர் தொடுத்து கல்லினை சுமக்க வைத்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டவனின் பிள்ளைகள் அதை தொட்டு விட்டவன அப்படி இந்திய நிலப்பரப்பு முழுதும் பிராமணர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு. காரணம், அவனுக்குள்ள இருந்த அந்த பரம்பரை பகையை ஊதிவிட்டு குளிர் காஞ்சிட்டான். நுட்பமா இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓட்டுக்காக நிக்கிறவன் அந்த கூட்டத்தோட போய் குச்சமா போயிருவேன். நீ இதை கத்துக்கிறாம இதை தெரிஞ்சுக்கிறாம எனக்கு போட்டு பயன் இல்லை. ஏன்னா இங்க 2 தான். திராவிடன் அங்கிட்டு நில்லு, எனக்கு போட்டாத ஓட்டு தீட்டு. நாங்கள் தமிழர்கள், தமிழன் இங்க வா யாரு போடு ஓட்டு, போடு ஓட்ட. முதல்ல எங்க ஊர்ல சொல்வார், தாலி பேச்சு அத்து பேசுவோம்னு. அத்து பேசிடுவோம். நீ யாரு நான் யாரு? சும்மா குறுக்க ரொம்ப நாள் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எப்படி பாருங்க. இதை காட்டி சாதிச்சது என்ன தெரியுமில்ல? கட்சியை திராவிடம் ஆரம்பிச்சோன்னா இவனுக்கு என்னன்னா ஒரு ஆகச்சிறந்த மொழியை வச்சிருக்கான் அவன். இந்த தமிழ் பயிலுக உலகத்தின் மிகச்சிறந்த மொழி, மூத்த மொழியை வச்சிருக்கான். ஆகச்சிறந்த இலக்கிய வளமை கொண்ட செறிவு கொண்ட ஒரு மொழியை வச்சிருக்கான். அது அறிவு களஞ்சியமா இருக்கு, பொக்கிஷமா இருக்கு. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு மானுட நன்னறியை வள்ளுவன் ஒருத்தன் எழுதியிருக்கான். எந்த பிழையுமே சொல்ல முடியலையே. எவ்வளவு பெரிய காப்பியங்களை கொண்டு இப்படி ஒரு மொழி, இதை விடக்கூடாது, இந்த பெருமையை இவனுக்கு வைக்கக்கூடாது என்று திட்டமிட்டு பக்கத்தில் இருந்து கொண்டே இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி வந்துருவான். அப்படி சொல்லி என் மொழியை அழித்து, என் இலக்கியத்தை, என் கலையை, என் பண்பாட்டை, என் வழிபாட்டை, என்னுடைய வரலாற்றை மறைத்து, இதெல்லாம் அழிச்சு என் வரலாற்றை மறைத்து, என் அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒண்ணுமே இல்லாம கொண்டாந்து தமிழன் என்ற இனத்தையே அழித்து திராவிடம் என்று நிறுவிட்டான்.